அன்பான தெய்வ பிள்ளைகளை, இந்த நாளிலே கர்த்தர் கேடகமாய் இருக்கிறார். கர்த்தர் யாருக்கு கேடகமாய் இருக்கிறார் அதை குறித்து நாம் தியானித்து கர்த்தருடைய பாதுகாவலை நம் வாழ்விலே பலப்படுத்தி கொள்ளப் போகிறோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கேடகம் என்று சொல்லும் பொழுது அது நம்மை பாதுகாக்கிறதற்காக பயன்படுத்தப்படுகின்ற ஒரு ஆயுதம் என்பதை நாம் அறிவோம். கேடகம், அதிலே சின்னதை பரிசை என்றும் பைபிளிலே குறிப்பிட்டிருக்கிறது. பரிசையும் கேடகமும் ரெண்டுமே ஒரே பர்பஸுக்காக பயன்படுத்தப்படுகிறது தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இந்த விசேஷமாய் நம்முடைய வாழ்விலே கர்த்தரே நமக்கு கேடகமாக இருக்கின்றார். அல்லேலூயா, அதுதான் ஒரு பெரிய ஆசீர்வாதம். கர்த்தரே கேடகமாக இருக்கும் பொழுது அதை மிஞ்சி அல்லது அதை ஊடுருவி எதுவும் வந்து நம்மை தாக்கிவிட முடியாது. அல்லேலூயா. இந்த நாளில் கர்த்தர் நமக்கு தருகிற வசனங்களையும் வசனங்களின் விளக்கத்தையும் நீங்கள் உள்ளத்தில் உட்கொண்டு உங்கள் இதயத்தில் பதித்து கொள்வீர்கள் என்றால் கண்டிப்பாக அதோடு கூட செய்ய வேண்டிய காரியத்தை செய்வீர்கள் என்றால் கட்டாயமாக கர்த்தர் நமக்கு கேடகமாயிருப்பார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். முதலாவதாக சங்கீதம் 18:30 சொல்லுகிறது. 18:30, தேவனுடைய வழி உத்தமமானது, கர்த்தருடைய வசனம் புடமிடப்பட்டது, தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாய் இருக்கிறார். அல்லேலூயா. தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாய் இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். முதலாவது தம்மை நம்புகிற அனைவருக்கும், தம்மை நம்புகிற அனைவருக்கும் கர்த்தர் கேடகமாய் இருக்கிறார். இந்த வார்த்தைகள் உள்ளத்திலே பதிய வேண்டும், அதுதான் முக்கியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாய் இருக்கிறார். ஒரு முறை சொல்லுவோமா? தம்மை நம்புகிற அனைவருக்கும் கர்த்தர் கேடகமாய் இருக்கிறார். ஒரு விசை கூட சொல்லுவோம், கர்த்தரை நம்புகிற எனக்கு அவர் கேடகமாய் இருக்கிறார். கர்த்தரை நம்புகிற எனக்கு அவர் கேடகமாய் இருக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இன்றைக்கு மனிதர்கள் பல காரியங்களை நம்புகிறார்கள். மனிதர்களை நம்புகிறார்கள், செத்துப்போனவர்களை கூட நம்புகிறார்கள், அல்லது ஒன்றும் இல்லை, அப்படி ஒன்றே இல்லை, மாயை, அதை கற்பனையில் வைத்து அதை எல்லாரும் பின்பற்றி அதை நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். சிருஷ்டியை நம்புவது நிலைக்காது. சிருஷ்டிகர் ஒருவரே நேற்றும் இன்றும் என்று மாறாதவர். அல்லேலூயா. அவர் ஒருவரே எந்நாளும் நிலைத்திருக்கிறவர். ஆனால் மனிதர்களுக்கு இது புரியாதபடியினால் அந்த சிருஷ்டிகர் மேல் நம்பிக்கை வையாமல் அவர்கள் கண்ணால் காண்கிறது, யாரோ சொன்னது, இப்படியெல்லாம் வைத்துக்கொண்டு அநேக பொருட்கள் மேல், மனிதர்கள் மேல் அவர்கள் நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். அவர்களை பார்த்து கர்த்தர் நியாயமா என்ன நினைப்பார்? நீ நம்பினது உன்னை காப்பாற்றட்டும். அப்படிதானே செய்ய முடியும்? நீ நம்புறது உன்னை காப்பாற்றட்டும் என்று விட்டு விடுவார். அதான் உண்மை, விட்டு விடுவார். ஆனால் கர்த்தரை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாயிருப்பார். அல்லேலூயா. அந்த விஷயத்தில் சகோதரர்களே, சகோதரிகளே, நமக்கு தேவன் தந்த பெரிய பாக்கியம் அவரை நம்புவது. அல்லேலூயா. இந்த பெரிய நம்பிக்கை, நம்முடைய நம்பிக்கையை அவர் மேல் வைத்திருக்கிறோம், அவர் மேல் வைத்திருக்கிறோம். அவரையே நம்முடைய நம்பிக்கையாக கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. அதனால தான் எதற்கெடுத்தாலும் இயேசுவே என்று கூப்பிடுகிறோம், அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிறோம். ஏன் இந்த கூப்பிடுதல் எப்படி வருகிறது? நம்ம மனசு முழுசும் அவரை நம்பி இருக்கிறது. அல்லேலூயா. ஒரு கஷ்டம் வந்தால் தேவனேன்னு கூப்பிடுகிறோம், சிருஷ்டிகரை கூப்பிடுகிறோம். ஒரு தேவை வந்தால் அவரை கூப்பிடுகிறோம். இது எல்லாமே அந்த நம்பிக்கையின் அடிப்படையிலே. உள்ளத்தில் ஒரு பெரிய நம்பிக்கை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு உதவி செய்ய ஆட்கள் இருக்கிறார்கள்,
ஆனால் என் நம்பிக்கையை நான் அந்த மாம்சமான மனிதர்கள் மேல் வைக்கல, கர்த்தர் மேலே வச்சிருக்கிறேன். ஏன்னா எனக்கு தெரியும் பல வேளைகளில் அவர்களால் முடியாது, பல வேளைகளில் அவர்களுக்கு மனசும் இருக்காது. ஆனால் தேவனுக்கு அப்படி கிடையாது. அவர் எப்பொழுதும் எனக்கு உதவி செய்ய விரும்புகிறார். அவர் எனக்கு உதவி செய்ய முழு திராணி உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. எனவே இந்த நம்பிக்கை யாருடைய உள்ளத்தில் நிறைந்திருக்கிறதோ நீங்கள் பயப்பட வேண்டாம். கர்த்தர் உங்களுக்கு கேடகமாய் இருக்கிறார். ஆமென். அவரை நம்பினவர்களை அவர் கைவிட மாட்டார். அவரை நம்புகிறவர்களுக்கு அவர் உயர்ந்த அடைக்கலமாய் இருக்கிறார். தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாய் இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ உள்ளத்துக்குள் வருகிற அந்த தேவ நம்பிக்கை, அந்த தேவ நம்பிக்கையினாலே கர்த்தர் தாமே வந்து நம்மை சூழ நமக்கு கேடகமாக நின்று கொண்டிருக்கின்றார். ஆமென். ஆபத்து வந்தாலும் ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். தண்ணீர்களை கடக்கும் பொழுதும் கூட இருப்பேன் என்று சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆறுகளை கடக்கும் பொழுது கூட இருப்பேன் என்று சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அக்கினியில் நடந்தாலும் கூட இருப்பேன், அது உன் பேரில் பற்றாது என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. சொன்னது மட்டுமல்ல, செய்து காட்டியிருக்கிறார். ஆமென். செங்கடலின் நடுவே ஒரு கூட்டம் ஜனங்கள் இஸ்ரவேலர் நடந்த பொழுது அவர் கூட இருந்தார். அவர் அக்கினி மதிலாக, அக்கினி தூணாக அவர்களை சூழ நின்று அவர்களை பாதுகாத்து நடத்தினார். கேடகமாயிருந்தார். அல்லேலூயா. பிரவாகித்து பாய்கின்ற யோர்தானின் குறுக்கே அவர்கள் நடக்க வேண்டிய நிலை வந்த பொழுதும் அப்பொழுதும் கர்த்தர் அவருடைய உடன்படிக்கை பெட்டியை முன்னாடி கொண்டு போக சொன்னார். காரணம், அவர் முன்னே போகிறார், அவர் கூட இருக்கிறார் என்பதை வெளிப்படுத்த அப்படி செய்தார். அல்லேலூயா. ஒரு சேதம் இல்லாமல் அந்த மக்கள் பிரவாகித்து வருகிற யோர்தானின் குறுக்கே நடந்து அவர்கள் வாக்குத்தத்த பூமியில் சென்றார்கள். அல்லேலூயா. இன்றைக்கு உங்கள் வாழ்விலும் செங்கடல் போன்ற பெரிய தடைகள் நிற்கிறதா? அந்த பின்னாலே பார்வோனின் சேனை வேற நெருக்குகிறதா? எப்பக்கமும் நெருக்கப்பட்டேன் என்ற சூழ்நிலை வந்திருக்கிறதா? ஆனாலும் நீங்கள் பயப்படாதிருங்கள். அவரை நம்புகிறவர்களுக்கு அவர் கேடகமாய் இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். அக்கினியின் நடுவிலே சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அக்கினியில் போடப்பட்ட பொழுது பிரத்யட்சமாய் அந்த ராஜாவின் கண்கள் காண தேவகுமாரன் மனுஷகுமாரனாய் அங்கே இறங்கி உலாவினார். அல்லேலூயா. இதுதான் கேடகமாய் இருப்பது. அந்த அக்கினி சூளை அவர்கள் மேல் பற்றவில்லை. அவருடைய வஸ்திரத்தை கூட அது தொடவில்லை. அவருடைய முடியை கூட அது கருக பண்ணவில்லை. அது மட்டுமல்ல, வெளியே வந்த பொழுது அந்த அக்கினியினுடைய ஒரு வாசனை கூட அவர்கள் மேல் இல்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. என்ன ஆச்சரியம்! இதுதான் அவரை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாயிருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. துஷ்ட மிருகங்களை கண்டு பயப்படுகிறீர்களா? தானியேல் சிங்கக்கெபியில் போடப்பட்ட பொழுதும் கர்த்தர் அங்கே அவனுக்கு கேடகமாயிருந்தார். ஆமென். அல்லேலூயா. சிங்கத்தின் வாய்க்கு தப்புவித்தவர் ஒரு கடினாயின் வாய்க்கு நம்மை தப்புவிக்க மாட்டாரா? ஆமென். ஒரு பாம்பின் வாய்க்கு நம்மை தப்புவிக்க மாட்டாரா? ஒரு தேளின் வாய்க்கு நம்மை தப்புவிக்க மாட்டாரா? ஆமென். ஹல்லேலூயா. இந்த நம்பிக்கை, கர்த்தர் மேல் நான் நம்பிக்கையாய் இருக்கிறேன், கர்த்தர் மேல் என் முழு நம்பிக்கை வைத்திருக்கிறேன். என்னுடைய வாழ்வில் வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கும் நான் கர்த்தரையே நம்பி இருக்கிறேன். இந்த ஒரு நம்பிக்கை தான் ஆமென் கர்த்தரையே நமக்கு கேடகமாக தருகிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆகவே தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தை உங்களுக்குள்ள இருக்கட்டும். இந்த நம்பிக்கையின் அடுத்த ஸ்டெப்பு தான் விசுவாசம். விசுவாசம் அது நம்பப்படுகிறவைகளுடைய நிச்சயமாக இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உறுதியாக இருக்கிறது, காணப்படாதவைகளுடைய நிச்சயமாக இருக்கிறது என்று நாம் படிக்கிறோம். அந்த விசுவாசமே ஒரு கேடகம் என்றும் எபேசியர் 6:16 படிக்கிறோம். பொல்லாங்கன் எய்யும் அக்கினி அஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாயும் நில்லுங்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. உள்ளத்தில் விசுவாசம் அது நமக்கு ஒரு கேடகம்.
நாம் கர்த்தரை நம்பும் பொழுது, கர்த்தரை விசுவாசிக்கும் பொழுது அவரே நமக்கு கேடகமாய் இருக்கிறார். அதே வேளையில் அவர் எப்பொழுதுமே நமக்கு ஒரு பயிற்சி தர விரும்புவார். தாவீது சொல்லுகிறார் 144 சங்கீதம் 1 என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற தேவனாகிய கர்த்தர். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் அவர் நமக்காக எல்லாமே செய்வார். அதே வேளையில் அவருடைய பாதுகாவலுக்குள் நிறுத்தியே நமக்கும் கொஞ்சம் ட்ரைனிங் கொடுப்பார். நீயும் இந்த சத்ருவை எதிர்த்து நெல்லு, நீயும் இந்த சத்ருவை துரத்து, நீயும் உன்னை பாதுகாக்கிறதுக்கு இந்த விசுவாசம் என்னும் கேடகத்தை எடுத்து பயன்படுத்து என்று சொல்லி பழக்குவிக்கிறார். அதில் ஒன்று தான் இந்த விசுவாசம் என்னும் கேடகம். கையிலே ஆவியின் பட்டயம் என்கிற வேத வசனம், இந்த ரெண்டையும் வச்சு நம்மளையும் யுத்தம் பண்ண சொல்லுகிறார். மற்றபடி கொஞ்சம் கவசங்கள் எல்லாம் இருக்கிறது, அதை நாம் எபேசியர் 6 படிக்கிறோம். இந்த ரெண்டும் நம்ம யூஸ் பண்ண வேண்டியது, மற்றது அணிந்து கொள்ள வேண்டியது. ஹெல்மெட் முதல் ஷூஸ் வரைக்கும் அணிந்து கொள்ள வேண்டிய பாதுகாவல். அதில் 2 தான் நம்ம பயன்படுத்தணும். அதுக்கு தானே ட்ரைனிங் வேணும். ட்ரெஸ்ஸை போடுறதுக்கு பெரிய ட்ரைனிங் வேண்டாமே. ஆனால் பாருங்கள், இந்த கையில் வச்சு பயன்படுத்துறதுக்கு தான் தொழில் நுணுக்கம் படிக்கணும். அதுக்கு தான் ஆண்டவர் படிப்பிக்கிறார். இந்த விசுவாசத்தை நீ அந்த பிரச்சனை வரும் பொழுது, பிசாசானவன் அக்கினி அஸ்திரத்தை உனக்கு நேராக எய்யும் பொழுது, அந்த இடத்துல விசுவாசத்தை வைத்து அதை நீ எதிர்கொள். அல்லேலூயா. விசுவாசத்தை வைத்து அதை நீ என்ன பண்ணு? எதிர்கொள். நாம் கற்றுக்கொள்ளுகிற வசனங்கள் நம்முடைய உள்ளங்களுக்குள் அதை ஏற்றுக்கொண்டால் அதுதான் நம்முடைய விசுவாசமாய் உருவாகிறது. அல்லேலூயா. சும்மா படிச்சு அறிவில் மட்டும் வச்சா அது விசுவாசமா மாறாது. ஆனால் அது உள்ளே வரும் பொழுது அது விசுவாசமாய் எழும்புகிறது. அல்லேலூயா. எழும்புறது மட்டும் இல்லை, சிலருக்கு உள்ளத்தில் விசுவாசம் இருந்தாலும் சமயம் வரும் பொழுது அது நிற்கிறது இல்லை. அது ஏன்னு சொன்னால் நம்ம கரெக்டாக எடுத்து பயன்படுத்துறது இல்லை, நம்மளுக்கு அந்த பயிற்சி போதாது. அதுக்கு தான் ஆண்டவர் பிரயாசப்படுகிறார். இன்னும் நம்மளுக்கு பயிற்சி தர விரும்புகிறார், பயன்படுத்த விரும்புகிறார். எனவே நாம் கர்த்தரை நம்பி இருக்கும் பொழுது அவரே நமக்கு கேடகம். அதோடு கூட இந்த விசுவாசம் என்ற கேடகத்தையும் நீ எடுத்து பயன்படுத்து. ஒவ்வொரு சூழ்நிலை வரும் பொழுது பயந்த வார்த்தைகள் பேசாதே, சந்தேக வார்த்தைகளை உன் உதடுகளில் இருந்து உதிர்க்காதே, அவிசுவாச தொனியில் எதையும் பேசாதே. அதை கர்த்தரிடத்தில் மட்டும் பேசு. உன் பயங்களை, சந்தேகங்களை, அவிசுவாசங்களை தனிமையில் கர்த்தரிடத்தில் மட்டுமே மனம் திறந்து பேசு. அப்பொழுது கர்த்தர் அந்த இடத்துல விசுவாசத்தை தருவார். அல்லேலூயா. ஆனால் உன்னை சூழ இருக்கிற மனிதர்களிடத்தில் பேசும் பொழுது, பிறரிடத்தில் பேசும் பொழுது கர்த்தருடைய வசனத்தை சொல். வசனத்தின் அடிப்படையிலான வார்த்தைகளை சொல். விசுவாசத்தை கேடகமாய் தூக்கி பிடி. அல்லேலூயா. அந்த விசுவாச அறிக்கை தான் விசுவாச கேடகம். அல்லேலூயா. அந்த விசுவாசம் உள்ளத்தில் இருக்கு. ஆனால் அதுக்கு தக்க சமயத்தில் அந்த தக்க வார்த்தைகளை நம்ம அறிக்கை செய்வது தான் அந்த கேடகத்தை தூக்கி கரெக்டாக பிடிக்கிறது. அல்லேலூயா. இங்கே பிடிக்கணும்னா இங்கே பிடிக்கணும், அங்கே பிடிக்கணும்னா அங்கே பிடிக்கணும். எங்கேருந்து போராட்டம் வருது? இது என்ன போராட்டமாக இருக்கிறது? அது கர்த்தர் எனக்கு என்ன கற்று தந்திருக்கிறார், அதை நான் தைரியமாய் அறிக்கை செய்யும் பொழுது கர்த்தர் அதிலே மகிமைப்படுகிறார், நமக்கு பாதுகாவலை தருகிறார். அல்லேலூயா. எனவே தேவ பிள்ளைகளே, நாம் அவரில் முழுமையும் அவரிலே நாம் நம்முடைய நம்பிக்கையை வைத்திருப்போமாக. ஒரு பலமான ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ஸ்தோத்திரம். தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாயிருக்கிறார். அல்லேலூயா. இரண்டாவதாக, ரட்சிக்கப்பட்ட ஜனத்துக்கு கர்த்தர் கேடகமாயிருக்கிறார். ஸ்தோத்திரம். உபாகமம் 33 29 33:29 இஸ்ரவேலே, நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே. உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள், அவர்கள் மேடுகளை மிதிப்பாய் என்று சொன்னார். அல்லேலூயா. மோசே இஸ்ரவேலரை ஆசீர்வதிக்கும் பொழுது அவர் சொன்ன ஒரு வார்த்தை, கர்த்தர் உனக்கு
சகாயம் செய்யும் கேடகமாகவும் உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமாகவும் இருக்கிறார். யாருக்கு? யாருக்கு? வசனம் கவனிச்சீங்களா? நான் தான் தலைப்பை முதல்ல சொல்லிட்டேனே. ரட்சிக்கப்பட்ட ஜனத்துக்கு சொல்லுவோம் ஒரு விசை. யாருக்கு அவர் அவர் சகாயம் செய்யும் கேடகம்? யாருக்கு அவர் மகிமை பொருந்தின பட்டயம்? ரட்சிக்கப்பட்ட ஜனத்துக்கு. ரட்சிக்கப்பட்ட ஜனத்துக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்கள், நாம் பல வேளைகளிலே பல போர்கள் நடுவிலே நிற்கின்றோம். அப்பொழுதெல்லாம் விசுவாச கேடகம் என்பதை சொன்னாலும் இப்ப சொல்றாரு, அவரே நமக்கு சகாயம் செய்யும் கேடகம், மகிமை பொருந்திய பட்டயம். அல்லேலூயா. சில இடத்துல எல்லாம் டபுள் பாதுகாவல், ட்ரிபிள் பாதுகாவல். நம்ம தேசத்தில் கூட என்னெல்லாமோ வச்சிருக்கிறாங்க. இசட் கேட்டகரி பாதுகாவல், ஒய் கேட்டகரி பாதுகாவல், அப்படியெல்லாம் வச்சிருக்காங்க. அப்போ அதெல்லாம் பல அடுக்குகள் பாதுகாவல். இவரும் பாதுகாப்பார், இருந்தாலும் அடுத்தது இன்னொரு அடுக்கு பாதுகாவல், இருந்தாலும் இன்னொரு அடுக்கு பாதுகாவல். அப்படியெல்லாம் விஐபிகளுக்கு விவிஐபிகளுக்கெல்லாம் பயங்கர பாதுகாவல். இதை விட பெரிய விஐபிகள் தான் நாம் எல்லாரும். அல்லேலூயா. பரலோகத்தின் தேவன் நமக்கு இப்படி பன்மடங்கு பாதுகாவல்களை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நமக்கு சில காரியங்களை கையிலையும் தந்திருக்கிறாரு, அதே வேளையில அவரும் நம்மை சூழ நிற்கிறார். அல்லேலூயா. எப்பொழுதும் அவர் சூழ நிற்கிறார். தூதர்களையும் அனுப்புகிறார். வசனங்கள்ல ஏகப்பட்ட பாதுகாவல் இருக்கிறது. அப்போ இந்த வசனத்துல பார்க்கும் பொழுது நம்முடைய பாயிண்ட் என்ன? ரட்சிக்கப்பட்ட ஜனத்துக்கு அவர் கேடகமாயிருக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ நம்ம அவர் மேல் நம்பிக்கை வச்சிருக்கிறோம், நல்லது. ரட்சிக்கப்பட்டோமா? ரட்சிக்கப்பட்டோமா? இஸ்ரவேலை ரட்சிக்கப்பட்ட ஜனம்னு கர்த்தர் சொன்ன காரணம் என்ன? எகிப்து என்கிற தேசத்திலிருந்து அவர் ரட்சித்தார். அல்லேலூயா. பார்வோனின் அடக்குமுறை அடிமைத்தனத்திலிருந்து அந்த ஜனத்தை கர்த்தர் என்ன பண்ணினாரு? ரட்சித்தார், காப்பாற்றினார். ரட்சித்து மீட்டு கொண்டு வெளியே கொண்டு வந்தார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆகவே அதான் ரட்சிக்கப்பட்ட ஜனம். அன்றைக்கு எகிப்திலே அவர்கள் அடிமைப்பட்டிருந்தது போல மனித வாழ்வு பாவத்துக்குள் அடிமைப்பட்டு கிடக்கிறது. உலகம் பாவத்துக்குள் கிடக்கிறது. அந்த பாவத்துக்குள் அடிமைப்பட்டு கிடக்கிற ஒரு கூட்டம் ஜனங்கள். அது மட்டுமல்ல, அன்றைக்கு பார்வோனுடைய அடக்குமுறை அடிமைத்தனத்துக்குள் அவர்கள் இருந்தது போல இன்றைக்கும் பொல்லாத உலகத்தின் அதிபதியாகிய பிசாசானவனுடைய பயங்கரமான அடக்குமுறைகளுக்குள், ஆதிக்கத்துக்குள் மனிதர்கள் அடக்கப்பட்டு கிடக்கிறார்கள். அவன் வாழ விடுகிறான் இல்லை, எழும்ப விடுகிறான் இல்லை, கர்த்தருக்கு நேராக நோக்கி பார்க்க விடுகிறான் இல்லை. பயங்கரமான போராட்டங்களை பிசாசானவன் செய்த அந்த பார்வோன் அடக்குமுறை செய்தது போலவே வெளியே விடமாட்டான். இந்த ஜனத்தை ஆராதிக்க விடமாட்டேன், இவர்கள் ஆராதிக்கும்படி புறப்படக்கூடாது, எனக்கு அடிமைகளா இருக்கணும், என் விருப்பத்தின்படி அவங்க செயல்பட்டுக்கிட்டே இருக்கணும். இதுதான் இந்த பிசாசானவனுடைய காரியம். இதிலே அடிமைப்பட்டு கிடக்கிற ஜனங்கள் பாவத்திலும் பிசாசின் அதிகாரத்திலும் பாதாளத்துக்கு போகின்ற பரிதாப நிலைமைகளிலும் அடிமைப்பட்டு கிடக்கிற ஜனத்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் ஏறி ரத்தம் சிந்து விலை கிரயம் கொடுத்து ஜீவனை கொடுத்து ரட்சித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படி மோசே அந்த பார்வோனை எதிர்த்து நின்று ஜெயம் எடுத்தானோ, மோசே என்னும் இரட்சகனை கர்த்தர் அனுப்பி இஸ்ரவேலரை எகிப்திலிருந்து ரட்சித்தது போல இயேசு கிறிஸ்து என்ற ஒரே இரட்சகரை, ஏக இரட்சகரை, உலக இரட்சகரை தேவனாகிய கர்த்தர் இந்த உலகத்துக்கு அனுப்பி எந்த மனுஷனுக்கோ எந்த காலத்திலும் இயேசுவின் வருகை மட்டும் இந்த ரட்சிப்பு உண்டாவதற்கு தக்க ஒரு பெரிய கிரியையை சிலுவையிலே செய்து முடித்தார். அல்லேலூயா. அவரே நமக்கு சகாயம் செய்யும் கேடகம், மகிமை பொருந்திய பட்டயம். அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட ஜனமே, இயேசுவின் இரத்தத்தால்
பாவத்திலிருந்து ரட்சிக்கப்பட்ட ஜனமே, இயேசுவின் இரத்தத்தால் பிசாசனுடைய அடக்குமுறை ஆதிக்கங்களிலிருந்து அடிமைத்தனங்களிலிருந்து ரட்சிக்கப்பட்ட ஜனமே, இயேசுவின் இரத்தத்தால் போதை உள்ளிட்ட அடிமைத்தனங்களிலிருந்து கெட்ட பழக்க வழக்கங்கள் போன்ற அடிமைத்தனங்களிலிருந்து ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு கர்த்தர் எப்பொழுதும் சகாயம் செய்யும் கேடகமாயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் பாவ மன்னிப்பாகிய மீட்பை பெற்றிருக்கிறீர்கள்? எத்தனை பேர் ஞான ஸ்நானத்தினாலே ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள்? எத்தனை பேர் பரிசுத்த ஆவியை பெற்று ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள்? எத்தனை பேர் விட்டு விலக வேண்டியதை விட்டு விலகி உங்களை ரட்சித்து கொண்டிருக்கிறீர்கள் அல்லது ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள்? இந்த 4 காரியங்களும் ரட்சிப்புக்கானவை. அல்லேலூயா. மனம் திரும்புதல், ஞான ஸ்நானம், பரிசுத்த ஆவி பெறுதல், விட்டு விலகி பரிசுத்தம் அடைதல் என்று சொல்லுகிற 4 உபதேசங்கள் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்திலிருந்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த 4 உபதேசங்களும் ரட்சிக்கப்படுவதற்கான உபதேசங்கள். அல்லேலூயா. அந்த 4 வாசல்கள் வழி உள்ளே வந்தவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. அந்த 4 படிகளில் ஏறினவர்கள் தான் ரட்சிக்கப்படுவார்கள். வேதம் திட்டமாய் சொல்லுகிறது. ஸ்தோத்திரம். அடுத்து ஒரு 4 காரியம் 42ஆம் வசனம் 41 42 அங்கே அழகாய் சொல்லி இருக்கிறது. அப்போஸ்தலருடைய உபதேசத்தில் தரித்திருந்தார்கள், அந்யோன்யத்தில் தரித்திருந்தார்கள், ஜெபத்தில் உறுதியாய் அப்பம் பிட்குதலில் தரித்திருந்தார்கள், ஜெபத்தில் தரித்திருந்தார்கள். இந்த நாளும் தரித்திருக்க வேண்டியதாக சொல்லப்பட்டிருக்கிற உபதேசங்கள். இது சபை கூடுதலின் உபதேசங்கள். அல்லேலூயா. இதெல்லாம் சேர்ந்தது தான் அஸ்திபார உபதேசங்கள். இந்த அஸ்திபாரத்தின் மேல்தான் ஒரு புதிய ஏற்பாட்டு விசுவாசி, கிறிஸ்துவை பின்பற்றுகிற தேவ பிள்ளை நிற்க வேண்டும் என்பது தான் தேவனுடைய திட்டம். அதை 12 அழகான அஸ்திபார உபதேசங்கள் கொடுத்திருக்கிறார். அதில் முதல் 4 நான் சொன்னது போல நம்ம செய்ய வேண்டிய உபதேசங்கள், உடனே செய்ய வேண்டிய உபதேசங்கள், அதான் ரட்சிப்புக்கான உபதேசங்கள். அடுத்தது தொடர்ந்து தரித்திருக்க வேண்டிய, காலமெல்லாம் தரித்திருக்க வேண்டிய 4 உபதேசங்கள். அதுதான் சபை கூடுதலின் உபதேசம். சபை கூடும்போது தான் அப்போஸ்தல உபதேசம் கேட்கிறோம். சபை கூடி வந்து தான் ஃபெல்லோஷிப், அந்யோன்யம் வைக்கிறோம். சபை கூடி வந்து தான் அப்பம் பிட்கிறோம், கர்த்தருடைய பந்தி. சபை கூடி வந்து ஜெபிக்கிறோம். அல்லேலூயா. இதை காலமெல்லாம் செய்யணும். அது மட்டுமல்ல, ஸ்தோத்திரம், எபிரேயர் 6ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களில் படிக்கும் பொழுது அடுத்த 4 உபதேசங்கள் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அது நாம் அறிய வேண்டியது, அறிந்து உள்ளத்தில் பதித்து இருக்க வேண்டிய 4 உபதேசங்கள். என்ன சொல்லி இருக்கிறது? தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம், 2வது கைகளை வைக்குதல், 3வது மரித்தோரின் உயிர்த்தெழுதல், 4வது நித்திய நியாய தீர்ப்பு. இந்த 4 உபதேசங்களும் நாம் கற்றுக்கொண்டு நல்லா அறிந்து மனதில் பதித்து கொண்டு வாழ வேண்டிய உபதேசங்கள். அல்லேலூயா. இவைகளை தயவு செய்து நல்லா பதித்து கொள்ளுங்கள். தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம். தேவன் யார்? திருத்துவம் என்ன? தேவன் மனுஷனுக்காக செய்யக்கூடிய காரியங்கள் என்ன? இனி தேவன் நமக்கு என்ன செய்ய போறார்? இதெல்லாம் பற்றி படித்து அறிந்து விசுவாசிக்கிறது தான் தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம் என்கிற அஸ்திபார உபதேசம். அடுத்து கைகளை வைக்குதல். மக்களை ஆசீர்வதிக்க தேவனால் அபிஷேகம் பெற்றவர்கள் கைகளை வைக்கிறோம். ஆர்டினேஷன் பண்ண கைகளை வைக்கிறோம். அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அழகான செயல்களை காட்டுகிறது. பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம். நம்ம குழந்தை பிரதிஷ்டைன்னு சொல்கிறோம். பிள்ளைகளை கர்த்தருக்குள் பிரதிஷ்டை பண்ணி அவர்களை ஆசீர்வதிக்கிறோம். கைகளை வைக்குதல். அல்லேலூயா. ஆர்டினேஷன் பண்ணுகிறோம் பாஸ்டர்ஸாக. அது கைகளை வைக்குதல். மூப்பராகிய சங்கத்தார் உண்மையில் கைகளை வைத்த பொழுது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி இந்த கைகளை வைக்குதல் என்பது வியாதியஸ்தர் மேல் கைகளை வைக்குதல், அப்பொழுது சுகமாவார்கள். அல்லேலூயா. இன்னொன்று கைகளை வைக்குதல் என்று சொல்லுவோம், நடவடிக்கைகள் எடுத்தல். சபையில் கேடு நுழையும் பொழுது அந்த கேட்டை அகற்றும்படி அந்த கேடை கொண்டு வந்தவர்கள் மேல் நடவடிக்கை எடுப்பது, அவர்களை சில வேளை பந்திக்கு விலக்கி வைப்பது,
அப்படி அந்த ஐக்கியத்துக்கு சபை அந்த அந்த கம்யூனியன்லேருந்து அவங்கள விலக்கி வைக்கிறது, இந்த மாதிரி சில விஷயம் இருக்கும். அது அந்த மாதிரி பல நடவடிக்கைகள். அதுவும் கைகளை வைக்குதல், சீக்கிரமாய் ஒருவன் மேலும் கைகளை வையாதே என்று சொல்லுகிறார். ஸோ இதெல்லாம் அறிய வேண்டிய மக்கள் அறிந்து, அப்போ தான் இந்த சபையுடைய முக்கியத்துவம் அவங்களுக்கு தெரியும். கர்த்தர் சபைக்குள் வைத்து நம்மை உருவாக்குற அனுபவங்கள் தெரியும். இப்போ நிறைய பேருக்கு அது ஒன்றும் கிடையாது. யாரும் என்னை கை வைக்க வேண்டாம், எனக்கு என்னை அங்கீகரிக்க வேண்டாம், நானே ஊழியக்காரனாக மாறிடுவேன், நானே இஷ்டத்துக்கு ஞானஸ்தானம் கொடுப்பேன், நானே எல்லாம் செய்வேன். இப்படி போகிற போக்கு தான் ரொம்ப தவறான போக்கு. இது வேதத்துக்கு முரணான போக்கு. அல்லேலூயா. எல்லாத்துக்கும் ஆண்டவர் ஒழுங்கு வச்சிருக்கிறார். இவைகளை எல்லாம் அறிவதற்கு கைகளை வைக்குதல், அடுத்து மரித்தோரின் உயிர்த்தெழுதல், அதை பற்றி தெளிவாய் அறியாமல் ஒரு விசுவாசி எப்படி வாழ முடியும்? அவர் புற மண்ணுக்குரியவராகத்தானே இருக்க முடியும். நமக்கு மரிச்சாலும் ஒரு உயிர்த்தெழுதல் உண்டு. அது எந்த நேரம் நமக்கு உயிர்த்தெழுதல் நடக்கும், அந்த உயிர்த்தெழுதல் எப்படி இருக்கும்? கடந்த வாரத்திலே நாம் அதை குறித்து இங்கே நாம் கேட்டோம். அப்போ அது ஒரு உபதேசம். அடுத்து நித்திய நியாய தீர்ப்பு. நித்திய நியாய தீர்ப்பு, கடைசியில் ஒரு நியாய தீர்ப்பு உண்டு. அது எப்படி நடக்கும்? இதெல்லாம் குறித்து அறிந்திருக்க வேண்டும். ஸோ இந்த 12 அஸ்திபார உபதேசங்கள் 3 பகுப்பாக நான் உங்களுக்கு சொன்னேன். இவைகளையெல்லாம் நாம் அறியணும். அப்போ இதில் முதல் 4 காரியத்தை செய்தீர்களா? மனம் திரும்பி பாவ மன்னிப்பாகிய மீட்பை பெற்றீர்களா? ரட்சிக்கப்பட்டீர்களா? நீங்கள் ஞான ஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான்னு மார்க் 16, 15, 16 வசனங்களில் சொல்லியிருக்கேன். ஞான ஸ்நானம் பெற்று அந்த ரட்சிப்பை சுதந்தரித்தீர்களா? அல்லேலூயா. நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கு முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவி என்று எபேசியர் 4:30 சொல்லி இருக்கிறதே, அந்த ரட்சிப்புக்கு இந்த பரிசுத்த ஆவியை நீங்கள் பெற்றீர்களா? அல்லேலூயா. அப்போஸ்தலர் 2 அந்த 38 கீழே படிக்கும் பொழுது, அந்த மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டதே, அந்த ரட்சிப்புக்குள் வந்தீர்களா? அல்லேலூயா. சிலர் ஒரு இதுல 4ல் 1 மட்டும் பெருசா எடுத்துக்கிட்டு மற்றதுகளை விட்டுறார், 2 மட்டும் எடுத்துக்கிட்டு மற்றதுகளை விட்டுறார்கள். அநேகர் முதல் 3ஐயும் செஞ்சுட்டு இந்த வேறுபாட்டின் உபதேசத்தை விட்டு விலகுதல் என்பதை முற்றிலுமா விட்டு விடுகிறார்கள். நீ உபதேசத்தை விட்டு விடாமல் அந்த உபதேசம் சொல்லுகிறபடி விட்டு விலக வேண்டியவைகளை உங்களை விட்டு விலக்குங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். அல்லேலூயா. ஏன்னா அந்த ரட்சிப்பு என்பது மனந்திரும்புதலில் தொடங்கி உயிர்த்தெழுதலில் நிறைவேறுகிறது. அல்லேலூயா. அல்லது இயேசுவின் வருகையில் என்ன செய்கிறது? நிறைவேறுகிறது. அதனால இந்த முதல் 4 காரியங்கள். அப்போ இப்ப சொல்றேன், ரட்சிக்கப்பட்ட ஜனமே, கர்த்தர் உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் மகிமை பொருந்திய பட்டயமுமாயிருக்கிறார். இப்பொழுது புரிதலோடு ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். தேவ பிள்ளைகள் அந்த அனுபவத்தில் இருக்கணும். நான் முதல்ல சொன்ன மாதிரி, நம்புகிற யாவருக்கும் கேடகம், அதே வேளையில் அந்த விசுவாசத்தையே ஒரு கேடகமாகவும் நம்ம கையில் தந்திருக்கிறார். இதே மாதிரி ரட்சிக்கப்பட்ட ஜனத்துக்கு அவர் கேடகம். அதே வேளையிலே சங்கீதம் 18:35, உம்முடைய ரட்சிப்பின் கேடகத்தையும் எனக்கு தந்தீர், உம்முடைய வலதுகரம் என்னை தாங்குகிறது, உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ரட்சிப்பின் கேடகத்தை எனக்கு தந்தீர். இது அர்த்தம் என்ன? நாம் அவர் மேல் வைக்கிற நம்பிக்கையினால அவர் நமக்கு கேடகமா இருக்கிறார். ஆமென். அதே மாதிரி நாம் ரட்சிக்கப்பட்டதனால அந்த ரட்சிப்பே நமக்கு ஒரு கேடகமா ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறாரு? தந்திருக்கிறார். அவரே அந்த கேடகமா இருப்பார். அல்லேலூயா. நீ ரட்சிக்கப்பட்ட ஜனம், நீ உலகத்தாரை விட்டு இயேசு கிறிஸ்துவின் சீடர்கள் என்று பிரித்தெடுக்கப்பட்ட ஜனம், கர்த்தருக்கு பரிசுத்த ஜாதியாக நீ தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம், அவருக்கு சொந்த ஜனமாய் கர்த்தரால் நியமிக்கப்பட்ட ஜனம், அதுதான் ரட்சிக்கப்பட்ட ஜனம். அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? உனக்கு ஒரு அல்லேலூயா வராதா? உங்க மேன்மை நீங்க புரியாதனால தான் உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு அல்லேலூயா வரல. ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? இன்னைக்கு மற்றவங்களை பார்க்குறீங்க, ஆகா ஓஹோன்னு இருக்கான். அவன் ஆகா ஓஹோன்னு இருக்கலாம், அவன் ரட்சிக்கப்படலைன்னா ஐயோ ஐயோன்னு தான் இருக்கிறான்.
எப்போ அவனுக்கு அந்த ஐயோ அவனை விழுங்குமோ தெரியாது. அவன் அந்த விளிம்பில் தான் நின்று வாழ்ந்து கொண்டிருக்கிறான். பணத்தில் வியத்தகு வளர்ச்சி கண்டிருக்கலாம், வீரத்தில் பயங்கரமான யாரும் அணுக முடியாத வளர்ச்சி கண்டிருக்கலாம், ஆள்பலம் இருக்கலாம், பிரபலம் இருக்கலாம், பதவி இருக்கலாம், அதிகாரம் இருக்கலாம். எது இருந்தாலும் அவனுடைய ஆத்துமாவில் ரட்சிப்பு இல்லை என்று சொன்னால் அவன் ஆகா ஓகோன்னு நம்ம பார்க்க வேண்டிய ஆள் இல்லை, ஐயோ பாவம் என்று நினைக்க வேண்டிய ஆள். அல்லேலூயா. இந்த சிந்தை தேவ மக்களுக்கு வரணும். இது பெருமைக்கு அல்ல, இது நமக்குள் நாம் எந்த நிலையில் கர்த்தரால் நிறுத்தப்பட்டிருக்கிறோம் என்பதை விசுவாசிப்பதற்காக. அல்லேலூயா. நம்முடைய உள்ளத்தில் பலனோடு வாழ்வதற்காக, எந்த பிரச்சனைகளை கண்டு துவண்டு போகாமல் நாம் நிற்பதற்காக நமக்குள் இது வேணும். மற்ற யாரோடும் எங்களை ஒப்பிட முடியாது. நாங்கள் கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனம், நாங்கள் கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனம், இயேசுவின் இரத்தத்தால் மீட்கப்பட்ட ஜனம். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த அனுபவத்தை ஒருவரும் மறந்து விடாதிருங்கள். மூன்றாவதாக, அவரை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு அவர் கேடகமாயிருக்கிறார். தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகம். அவருடைய ரட்சிப்பினால் ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு அவர் கேடகம். அடுத்து பார்த்தீங்கன்னா சங்கீதம் 3:3-4 வாசிங்க. ஆனாலும் கர்த்தாவே, நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறீர். நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன், அவர் தமது பரிசுத்த பர்வதத்திலிருந்து எனக்கு செவி கொடுத்தார். அல்லேலூயா. தாவீது தைரியமா சொல்றார், நீர் எனக்கு கேடகமாய் இருக்கிறீர். அந்த தைரியத்தோட தான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நம்பிக்கை விசுவாசத்தோடு இந்த ரட்சிப்போடு கூட நின்று சத்தமிட்டு கூப்பிடும் பொழுது ஜெபிக்கிற மக்களுக்கு கர்த்தர் கேடகமாய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு தேவ பிள்ளைகளே, ஜெபம் என்பது நமக்கு ஒரு பெரிய கேடகம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜெபிக்க ஜெபிக்க கர்த்தர் நமக்கு பெரிய கேடகமாக விளங்குவார், சந்தேகமே இல்லை. அதனால தான் தாவீது தைரியமா சொல்றார். அவர் அந்த அப்சலோமுக்கு முன்பாக நிற்க முடியாத ஒரு சூழ்நிலை, அதனால அவர் நாட்டை விட்டு ஓடுறார். அவருடைய கண்களில் கண்ணீர் பாஞ்சிட்டு இருக்குது. அவருடைய தலையை கூட துணியை போட்டு மூடிட்டு தான் அவர் ஒரு சங்கடத்தோடும் ஒரு கேவலத்தோடும் ஒரு சிறுமைப்படுத்தப்பட்ட அனுபவத்தில் தான் அவர் போகிறார். ஆனால் அப்பொழுது அவர் வாயிலிருந்து வந்த வார்த்தை தான், நீர் எனக்கு கேடகம். அல்லேலூயா. நீர் எனக்கு மகிமை, நீர் என் தலையை உயர்த்துகிறவர். நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன். அல்லேலூயா. அவ்வளவு ஒரு தோல்வி முகத்திலே இந்த மனுஷன் கர்த்தர் என்னுடைய கேடகம் சொல்றேன், ஏன்னா நான் அவரை நோக்கி கூப்பிடுகிறேன். அவரை நோக்கி கூப்பிடுகிறதுனால அவர் எனக்கு கேடகமாய் இருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஜெபம் மிக முக்கியம். தயவு செய்து சிறு பிள்ளைகள் முதல் முதியோர் வரைக்கும் அத்தனை பேரும் கேளுங்க. நீங்கள் தனிமையிலே தேவனோடு பேசி ஜெபிக்கிறீர்களா? அந்த தனி ஜெபம் இல்லை என்றால் உங்களுக்கும் தேவனுக்கும் என்ன தொடர்பு? இன்றைக்கு சிந்தியுங்கள். காலை எழுந்து கொஞ்ச நேரம் கர்த்தரோடு பேசுங்கள், பேச பழகுங்கள். எனக்கு ஜெபிக்க தெரியாது, அந்த ஜெபம் என்கிற வார்த்தையை நீங்க புரியாதனால தான் அப்படி சொல்றீங்க. ஜெபம் என்றால் என்ன? தேவனோடு பேசுவது. சிம்பிளா எடுத்துக்குங்க. தேவனோடு பேச முடியாதா? சில இடங்களிலே சில சட்டதிட்டங்கள் ஒழுங்குகள்லாம் இருக்குது. நீ இந்த கடவுளை பார்க்க வேண்டும் என்றால் அப்படி செய்யணும், இப்படி செய்யணும், இந்த டைம் தான் வரணும், அதுக்கு குளிக்கணும், சட்டையை கலத்தணும், செருப்பை கலத்தணும், எத்தனை திட்டங்கள். பெண்கள் வரக்கூடாது, இந்த ஜாதிக்காரன் வரக்கூடாது, அப்படியெல்லாம் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. நம்மை படைத்தவர், சர்வத்தையும் படைத்தவர், அவரோடு எப்பொழுதும் நாம் பேச வேண்டும் என்று விரும்புகிறார். அவரோடு நேரடியாய் பேச வேண்டும் என்று விரும்புகிறார். எந்த இடத்திலிருந்தும் அப்பா, பிதாவே என்று கூப்பிடும்படி விரும்புகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். எத்தனை பெரிய பாக்கியம் ஐயா! நீ கோயிலில் வந்து தான் பேசணும்னு கர்த்தர் சொல்லி இருந்தாருன்னா ஒரு பக்கம் நல்லதா இருக்கும், வந்துக்கிட்டே இருப்பிய சர்ச்சுக்கு எப்போ பார்த்தாலும். ஆனால் கர்த்தர் நமக்கு ரொம்ப எளிதா, உன் வீட்டில் இருந்தோம் நீ என்ன செய்யலாம்?
பேசலான்னு சொல்லியிருக்கார். காலையில் எழும்பி நல்லா குளிர்ந்த தண்ணியில் குளிச்சு ட்ரெஸ் மாற்றிக்கிட்டு தான் என்கிட்ட பேசணும்னு சொல்லியிருந்தாருன்னா நிறைய பேருக்கு அந்த வாய்ப்பே இல்லாமல் போயிருக்கோம். ஆனால் அது கூட ஆண்டவர் ஒன்றும் சொல்லலை. நீ பெட்லேருந்து எழும்பினோடனே அப்பான்னு கூப்பிடு, முடியலையா பெட்டில் படுத்துட்டோம் அப்பான்னு கூப்பிடு. என்ன என்ன ஒரு ஒரு சுயாதீனத்தை தந்திருக்கிறார். அல்லேலூயா. நீ ஒரு யாத்திரையில் இருக்கிறியா, அதன் நடுவிலும் அப்பா என்று கூப்பிட்டு பேசு. அவர் நாம் பேசுவதை விரும்புகிறார். ஒரு பிள்ளையின் சத்தத்தை கேட்க ஒரு தகப்பன் எவ்வளவு விரும்புவாரோ அதே போலதான் கர்த்தர் விரும்புகிறார். ஆசை வருதா? பேசணும்னு ஒரு எண்ணம் வருதா? உங்களுக்கு தான் எத்தனை பிரச்சனை, உங்களுக்கு தான் தலையெல்லாம் பாரம், டென்ஷன், மன உளைச்சல். இதுக்கெல்லாம் பரிகாரம் ஆண்டவரிடத்துல இதெல்லாம் சொல்லிட்டா போதும். ஆனால் அதை சொல்லாமல் நீங்கள் வேற என்னெல்லாமோ பண்ணிக்கிட்டு இருக்கீங்களே. வேற எல்லாம் செய்ய நேரம் இருக்கிறது, கர்த்தரோடு பேசுறதுக்கு மட்டும் நேரம் இல்லை. அப்பவுமே புரிஞ்சுக்கிடுங்க, அங்கே சாத்தானுடைய தந்திர கட்டு ஒன்று இருக்குது. தந்திரமான ஒரு தடை அங்கே வச்சிருக்கான். நீங்கள் காலையில் எழும்பி கொஞ்ச நேரம் உங்கள் பிரச்சனைகள், பாரங்கள், உங்கள் உள்ளத்தில் ஓடுறது, சிந்தனைகள் எல்லாத்தையும் கொஞ்சம் பேசிட்டீங்கனாலே ரொம்ப ஃப்ரெஷ் ஆகிருவீங்க. உங்கள் உள்ளம் அவ்வளோ ஒரு சந்தோஷமாக மாறிடும். அல்லேலூயா. நீங்கள் அப்படி ஜெபிக்கும் பொழுது அன்றைக்கு நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாம் வெற்றியாக மாறும். ஆமென். உங்கள் உள்ளத்தில் சமாதானம் இருக்கும். பிரச்சனைகளும் இடர்பாடுகளும் வந்தால் கூட அதை பொறுமையுடன் கையாளக்கூடிய ஒரு இதய பக்குவம் கிடைக்கும். அதெல்லாம் கர்த்தர் தருவார். ஏனென்றால் நீங்கள் கர்த்தரோடு பேசுகிறவர்கள். ஆமென், ஆமென். தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு அவர் கேடகமாயிருக்கிறார். ஆமென். அவரை நோக்கி கூப்பிடுகிற ஒரு பிள்ளையை கண்டவன் கையில் ஒப்பு கொடுக்க மாட்டார், தோல்விக்கு விட்டு கொடுக்க மாட்டார். கர்த்தர் நிச்சயமாய் அவரை நோக்கி கூப்பிடுகிறவருடைய வாழ்விலே கேடகமாய் இருந்து பாதுகாப்பார், ஜெயம் தருவார். ஆமென். அதனால இன்னைக்கு ஒவ்வொருவரும் நம்முடைய ஜெப வாழ்க்கைகளை வந்து திரும்பி பார்ப்போம். சிலர் ஜெபிக்கிறீங்க, கொஞ்சம் கூட பலப்படுத்துங்க. நான் எந்த சைடுகளை கத்தட்ட பேசாமல் இருக்கிறேன். வழக்கமாக சில காரியங்களை கத்தட்ட பேசிட்டே இருக்கிறேன். ஆனால் சில காரியங்களை நான் இன்னும் ஆண்டவர்கிட்ட பேசலையே, அவைகளையும் நான் பேச வேண்டும் என்று இன்றைக்கு தீர்மானம் எடுங்க. அல்லேலூயா. அதாவது சிலர் வந்து கஷ்டத்தை மட்டும் சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க. கஷ்டம், நஷ்டம், வேதனை என்கிற எதிர்மறை விஷயங்கள், நம்மளை பாதிக்கிற காரியத்தை மட்டுமே கத்தட்ட சொல்லுகிற ஒரு பழக்கம் சிலருக்கு இருக்கு. இன்னைக்கு நல்லவைகளையும் சொல்ல வேண்டும் என்று ஒரு தீர்மானம் எடுங்கள். அல்லேலூயா. உட்கார்ந்து நேற்றைக்கெல்லாம் அவர் செய்த நன்மைகளை நினைத்து அப்பா உங்களுக்கு நன்றி, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் என்று சொன்னா அது எவ்வளவு சந்தோஷம். ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம். உங்க பிள்ளை உங்கள்கிட்ட வந்து அப்பா நேற்றுக்கு நீங்க வாங்கி தந்த இந்த பொருள் நல்லா இருக்குதப்பா, நல்லா பயன்படுத்துறேன், அப்படி இப்படி சொல்லும் பொழுது நமக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும். அந்த சில பிள்ளைகள் அதை பற்றி ஒரு அக்கறை இல்லை. வந்தாலே அடுத்து என்ன வேணும் அதை தான் கேட்கும். அதை செய்யுங்க, இதை செய்யுங்க, அதை நீங்கள் இன்னும் தரலையே, வைக்கலையே, இதை மட்டும் பேசிட்டு இருக்கிற பிள்ளைகள் தகப்பனுடைய உள்ளத்தை சந்தோஷப்படுத்துகிற பிள்ளைகள் இல்லையே. அதே போல நம்மை அந்த இடத்தில் வைத்து சிந்தித்து பாருங்கள். எப்போ பார்த்தாலும் அதை கொடுங்கப்பா, இதை கொடுங்கப்பா, அதை செய்யுங்கப்பா, தப்பு இல்லை, அதை நல்லா கேட்போம், கேட்டுக்கிட்டே இருப்போம். அதே வேளையில் மறுபக்கம் ஆண்டவரே நீங்கள் அன்னைக்கு இதை கொடுத்தீங்களே, இன்னைக்கு இதை செஞ்சீங்களே, அன்னைக்கே நான் ஜெபம் பண்ணேன், இன்னைக்கு அந்த அற்புதத்தை செஞ்சீங்களே என்று ஒவ்வொன்றும் நினைச்சு ஒரு ஸ்தோத்திரம் சொன்னா கர்த்தருடைய இதயம் மகிழும். இன்னும் உனக்காய் பரலோக வாசல் திறக்கும். அல்லேலூயா. எனவே தேவ பிள்ளைகளே, கண்டிப்பாக உங்களுடைய ஜெபத்தில் எந்த பகுதி இல்லையோ அதை இன்னைக்கு நீங்க தொடங்க வேண்டும் என்று ஒரு தீர்மானம் செய்து கொள்ளுங்கள். ஆமென். சிலர் உங்களுக்காகவே ஜெபம் பண்றீங்க, அது நல்லது தான், தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. ஆனால் கொஞ்சம் உங்கள் கண்ணு காணுகிற மற்ற மக்கள் படுகிற கஷ்டங்களையும் நினைத்து அவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்களேன். அவங்களுக்கு ஜெபிக்க தெரியாதே, அவங்களுக்கு ஜெபிக்க முடியாதே. அப்போ நம்முடைய ஒரு ஜெப உதவி அவங்களுக்கும் கொடுக்கணும். ஏன்னா பரலோக பிதா அதை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஆமென். அவனையும் நம்மளை உண்டாக்கின மாதிரி தான் ஆண்டவர் உண்டாக்கினார். ஆனால் அவன் பாடுபடுகிறான், அவள் பாடுபடுகிறாள். அப்போ நாம் ஏதோ பொறுப்பற்ற மனிதர்களைப் போல் இராதபடிக்கு ஆபிரகாம் லோத்துடைய கஷ்டத்தை பார்த்த உடனே ஆண்டவர்கிட்ட பரிந்து பேசி ஜெபம் பண்ணான். சோதோமே அழிய போகுதா,
அப்போ உள்ள இருக்கிற என் சகோதரன் அழிஞ்சு போவானே என்று சொல்லி வேதனையோடு விண்ணப்பித்தான். அந்த இருதயம் நமக்கு வேண்டும். அதை கர்த்தர் நம்மிடத்தில் விரும்புகிறார். இப்படி ஜெபம் என்பது கடல் போன்றது. அதிலே எந்த பகுதிகளை கர்த்தர் உணர்த்துகிறாரோ அவைகளையும் செய்ய தொடங்குவோம். ஆமென். பைபிள் வாசிக்கும் போது அநேக தேவ மக்கள் ஜெபித்த ஜெபங்கள் எல்லாம் அதில் இருக்கு. அதை படிக்கும்போது நமக்கு ஒரு உணர்வு வரணும். ஓ, இவங்க அவங்களுக்காக ஜெபம் பண்ணியிருக்கா, இவர் பட்டணங்களுக்காக ஜெபம் பண்ணியிருக்கிறார், தேசங்களுக்காய் ஜாதிகளுக்காய் ஜெபம் பண்ணியிருக்கிறாங்க, நம்மளும் ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ராஜாக்களுக்காக, அதிகாரத்தில் உள்ள யாவருக்காக ஜெபம் பண்ணும்படி சொல்லி இருக்கு, அதுக்காக நம்ம ஜெபம் பண்ணணும். இப்படி நாம் இந்த பைபிள் படிக்க படிக்கவே அதை புரிந்து கொள்ளணும். புரிந்து கொண்டு அந்த ஜெபங்கள் செய்ய பழகணும். இப்படி அநேக தேவ பிள்ளைகளுடைய உதடுகளில் இருந்து பரலோகத்தின் தேவனை நோக்கி நிறைய விண்ணப்பங்கள் போகும் பொழுது அங்கிருந்து அருள் மாறி பொழியும். என்ன சொன்னீங்க இப்போ? ஐயோ ஐயோன்ல எனக்கு கேட்டது. ஒரு நல்ல அல்லேலூயா சொல்லுங்க. தோத்திரம். பாருங்கள், அப்போ நமக்கு நம்ம எவ்வளவு ஆண்டவர்கிட்ட கேட்குறோமோ அவ்வளோதான் பரலோக வாசல் திறக்கும். ஆமென். ஏன்னா அது ஒரு கர்த்தர் ஒரு பிரின்சிபிளாக வச்சிருக்கிறார். கேட்கணும். அவருடைய குமாரனை இந்த உலகத்துக்கு ரட்சகராக கொடுக்கணும் என்பது இன்று நேற்று உண்டான திட்டம் அல்ல. உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட தேவாட்டுக்குட்டி என்று அவரை பற்றி சொல்லி இருக்கிறது. ஸ்திரீயின் வித்து சர்ப்பத்தின் தலையை நசுக்கும்னு ஏதேன் தோட்டத்தில் தேவன் என்ன செய்திருக்கிறாரு, சொல்லி இருக்கிறாரு. இதெல்லாம் இருந்தாலும் ஒரு சிமியோனை காத்திருக்கும்படி வைத்தார். அல்லேலூயா. ஒரு சிமியோனுக்கு அதை உள்ளத்தில் போட்டு காத்திருக்க வச்சார். ஒரு அன்னாள் என்று சொல்லக்கூடிய அந்த 84 வயது விதவைக்கு அவர் அந்த தீர்க்க தரிசனம் எல்லாம் உள்ள வச்சிருந்தார், மேசியாவுக்காக ஜெபிக்க. அப்போ அந்த இயேசுவின் வரவு என்பது, பூமி வரவு என்பது அது குறிக்கப்பட்டது, கட்டாயம் நடக்க வேண்டியது. அதுக்கே உலகத்திலிருந்து ஜெபம் எழும்பணும்னு தேவன் எதிர்பார்த்தார். அல்லேலூயா. கண்டிப்பாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் ஊழியம் செய்யும் பொழுது அவர் எதுக்கு ஜெபிக்கணும்? அவரே தேவன் அல்லவா, அவர் பூரணமாய் பிதாவுடைய சமமானவர் அல்லவா? ஆனா அதெல்லாம் வெறுமையாக்கிட்டு மனுஷகுமாரனா இறங்கி வந்தாரு. அவரும் ஜெபிச்சுட்டே இருக்கிறாரு, ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. அல்லேலூயா. அப்ப இதெல்லாம் நமக்கு எதை காட்டுகிறது? நாம் அதிகமாக ஜெபம் பண்ணணும். ஜெபிக்கிற தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தர் கேடகமா இருக்கிறார். ஜெபிக்கிற தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தர் கேடகமா இருக்கிறார். ஜெபத்தை குறைத்து கொள்ளாதிருங்கள். குடும்ப ஜெபம் அதை பிளான் பண்ணி நடத்துங்க. எந்த குடும்பத்திலே குடும்ப ஜெபமே இல்லாம இருக்கிறது, உணர்த்தப்படுங்கள். சகோதரமார் அதை கொஞ்சம் திட்டம் பண்ணுங்க. சகோதரிகள் கூட இணைந்து திட்டமிடுங்கள், செய்யுங்க. அவர் செய்யல அதனால விட்டேன் நீங்க சொல்லாதீங்க, அவ செய்யல அதனால விட்டேன் நீங்க சொல்லாதீங்க. நம்ம குடும்பத்தில் ஜெபம் நடக்கட்டும். பெற்றோர் பிள்ளைகள் உட்கார்ந்து பாட்டு பாடி பைபிள் வசனம் வாசித்து ஸ்தோத்திரம் பண்ணி கொஞ்ச நேரம் ஆராதனை செய்து அதுக்கு பிறகு ஜெப குறிப்புகளை சொல்லி ஜெபித்து, அப்படிப்பட்ட ஜெபங்கள் எல்லா குடும்பத்திலும் நடக்கும் பொழுது கர்த்தர் குடும்பத்துக்கு கேடகமாயிருப்பார். அல்லேலூயா. தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் கேடகமாய் இருக்கிறார். அல்லேலூயா. என்னை நோக்கி கூப்பிடு என்றீர், இன்னல் துன்ப நேரத்திலோ என்னை நோக்கி கூப்பிடு என்றீர், இன்னல் துன்ப நேரத்திலும் கருத்தாய் விசாரித்து என்றும் கனிவோடு என்னை நோக்கிடும். கருத்தாய் விசாரித்து என்றும் கனிவோடு என்னை நோக்கிடும். திருப்பாதம் நம்பி வந்தேன், கிருபை நிறை இயேசுவே. தாமதம் கண்டடைந்தேன், தேவ சமூகத்திலே. தாமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே. அல்லேலூயா. ஸ்தோத்திரம்.
நான்காவது, தம்மை அண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு கர்த்தர் கேடகமாயிருக்கிறார். நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரம் 5வது வசனம், தேவனுடைய வசனமெல்லாம் புடமிடப்பட்டவைகள், தம்மை அண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு அவர் கேடகமானவர். அல்லேலூயா. தம்மை அண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு அவர் கேடகமானவர். இது கொஞ்சம் கூட வித்தியாசமா இருக்கிறது. அண்டிக் கொள்ளுதல், நெருங்கி வருதல், அணைந்து கொள்ளுதல் என்கிற அழகான ஒரு காரியத்தை இது சொல்லுகிறது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 91 அனுபவம் இதுவாக இருக்கிறது. உன்னதமானுடைய மறைவுக்குள், அவருடைய சர்வ வல்லவருடைய நிழலுக்குள், தேவனுடைய செட்டைகளுக்குள், சிறகுக்குள் என்கிற அனுபவங்கள் இருக்கிறது. இதுதான் அவரை அண்டிக் கொள்ளுகிற ஒரு அனுபவமாக இருக்கிறது. அல்லேலூயா. சங்கீதம் 91:4, அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார், அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய், அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமும் ஆகும். அல்லேலூயா. அப்ப அவரை நெருங்கி வா. அதாவது இன்னொரு வசனம் மத்தேயு 23:37, எருசலேமே எருசலேமே, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழே கூட்டிச் சேர்த்து கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனை தரமோ உன் பிள்ளைகளை கூட்டிச் சேர்த்து கொள்ள மனதாயிருந்தேன். அப்போ இதாக்கும் அதனுடைய பிராக்டிக்கல் அனுபவம். ஒரு கோழி தன்னுடைய குஞ்சுகளை தன்னோடு அணைத்து சிறகுகளால் மூடி காப்பது போல, அப்போ அந்த குஞ்சுகள் ஓடி வந்து அந்த தாயை அண்டி கொள்ளுகிறது, ஒட்டி கொள்ளுகிறது, அணைந்து கொள்ளுகிறது. அப்போ இது அணைத்து தன் சிறகுகளை ஒரு கேடகம் போல வைத்து அந்த குஞ்சுகளை துஷ்ட பறவைகளுக்கு விலக்கி காக்கிறது. அல்லேலூயா. இதே மாதிரி பிசாசு, மனுஷர்கள், பலவித தீமைகள் எல்லாம் வந்து மோதுகிற வேளையிலும் அந்த உன்னதமானுடைய மறைவுக்குள் நாம் இருக்கும் பொழுது, நாம் அவர் அண்டி கொண்டிருக்கும் பொழுது, சர்வவல்லுடைய நிழலுக்குள் வாழுகிற அனுபவம் இருக்கும் பொழுது, அவருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலம் புகுந்திருக்கும் பொழுது, அல்லேலூயா, இந்த ஒரு அனுபவத்தினால் மிகுந்த பாதுகாவல் நமக்கு இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ வெறும் கடமை ஜெபம் அல்ல, அவரோடு அண்டிக் கொள்ளுகிற ஒரு அனுபவம். ஆமென். இது நல்லா இருக்கணும். ஆண்டவரோட ஜெபிக்கும் பொழுது, தனிமையில், பொதுவாக தனிமையில் ஜெபிக்கும் பொழுது நல்ல உள்ளம் திறந்த ஒரு ஜெபம், மனம் திறந்த ஒரு ஒளிவு மறைவே அங்கே இருக்கக்கூடாது. அவரோடு கிட்ட நெருங்கணும். அவர் ஒன்று தட்டி தள்ளிட மாட்டார். அவர் கிருபாசனத்தில் அமர்ந்திருக்கிற தேவன். அல்லேலூயா. வருகை மட்டும் நமக்கு கிருபை இருக்கிறது, சிலுவையில் சம்பாதித்த கிருபை இருக்கிறது. வருகை மட்டும் இயேசுவுக்கு ஒரு முக்கிய வேலை, வலது பாரிசத்திலிருந்து நமக்காய் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். ஆமென். இந்த பாக்கியம் எல்லாம் இயேசுவின் வருகை மட்டும் நமக்கு இருக்கும். அதனால நம்ம எப்பொழுதுமே அவரிடத்தில் நெருங்கி வரணும். கிருபாசன தண்டையில் கிட்டி சேரக்கடவாய், கிட்டி சேரக்கடவோம். அல்லேலூயா. கிட்டி வா, கிட்டி வா, நெருங்கி வா, தூரத்தில் என்ன பேசாத, கிட்டவா, கிட்டவா. உன்னத பாட்டு புஸ்தகம் எதுக்கு எழுதி தந்திருக்கிறார்? இது ஆத்தும மணவாளனோடு நாம் நெருங்கி வாழுகிற அனுபவங்களை குறித்து உவமை வடிவாய் அங்கே அழகா சொல்லி தந்திருக்கிறார். அல்லேலூயா. எனவே இந்த அனுபவம் இருக்கும் பொழுது இன்னும் நமக்கு பாதுகாவல் பலப்படுத்தப்படுகிறது. அல்லேலூயா. கர்த்தரோடு நெருங்கி வா. கம் இன் டு மை சேம்பர். ஆண்டவர் சொல்லாரு, உத்தம உண்மையும் ஊழியக்காரனே, உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசின். அது மாதிரி எஜமானுடைய சேம்பருக்குள்ள பிரவேசிக்கிற, சேம்பர்னா என்ன? ஒரு பெரிய மனுஷன் இருக்கிறார்னா அவருக்கு ஒரு ஆஃபீஸ் வச்சிருப்பார், அதுக்குள்ள எல்லாரும் நுழைய முடியாது. அதுக்குள்ள போகக்கூடிய வாய்ப்பு பெற்றவர்கள் பாக்கியவான்கள். அவர்கிட்ட நேரடியாக பேசலாம், அதுக்கு ஒரு பதிலை வாங்கலாம், காரியங்களை இது பெற்றுக்கொள்ளலாம். அது மட்டும் இல்லை, அவருக்கு சேம்பருக்குள்ள போகிற ஆளுன்னா அவருடைய பிஏன்னு வச்சுக்கிடுங்க. அந்த ஆளுக்கு வெளியே எவ்வளவு மதிப்பு இருக்கும், எவ்வளவு பாதுகாவல் இருக்கும். அல்லேலூயா. இது மாதிரி தான் உன்னதமானுடைய மறைவு, சர்வ வல்லவுடைய நிழல், கர்த்தருடைய செட்டைகள் அல்லது சிறகுகள். அல்லேலூயா. இதுல அண்டி வாருங்க, அண்டி வாருங்க. அதிகமாக கர்த்தரிடத்தில் நெருங்குங்கள். அதுக்கு ஒரு உரிமையை கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிறார். அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின்
ஆவி என்கிற பரிசுத்தாவியை நமக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ அப்பா பிதாவேன்னு ரொம்ப உரிமையா கூப்பிட்டு ரொம்ப நெருங்கி வந்து அண்டி கொள்ளணும். அல்லேலூயா. சின்ன பிள்ளைகள் பாருங்க, சின்ன குழந்தைகள் தான் எப்பவும் தாயாரை அண்டிக்கொண்டே இருக்கும். அதுக்கு ஒரு ஆபத்து இல்லை. அதுக்கு நடக்கும் பொழுது முள்ளு குத்தாது, கல் குத்தாது. ஏன்னா அது சுமந்து கொண்டு போவார்கள், அணைச்சி வச்சிருப்பார்கள். அப்படிதானா? மழை பெஞ்சாலும் அதுக்கு அணைச்சி வச்சிருப்பார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன தீமை வந்தாலும் அதை அணைச்சி வச்சிருப்பாங்க. அதை அண்டிக்கொண்டே வாழுகிற ஒரு பிள்ளை. அதே போல தான் நம்மளும் இருக்கணும். ஆமேன், ஆமேன். நம்ம பெரிய வீரனாக இருக்கலாம் உலகத்தில், நல்லது, இருங்க, அப்படி தான் இருக்கணும். ஆனால் அந்த வீரனும் இயேசுவின் மார்பில் அண்டிக்கொள்ளுகிற அனுபவத்தோடு இருக்கணும். அல்லேலூயா. அப்போ தான் நம்ம நிற்க முடியும், அப்போ தான் நம்ம ஜெயம் எடுக்க முடியும். ஆகவே அன்பர்களே, நீங்கள் எதற்கும் தலை குனியாதவர்கள், நல்ல ஸ்தோத்திரம், யாருக்கு முன்னாலே நான் தலை வணங்க மாட்டேன் என்றெல்லாம் இருக்கிறவர்கள், எந்த வீரனா இருந்தாலும் நீங்க ஆண்டவருடைய மார்பில் சாயணும், ஆண்டவருடைய மடியில் விழணும். அல்லேலூயா. இந்த பழக்கத்தை நீங்க வளர்த்து கொள்ளுங்க. தம்மை அண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு அவர் யாரா இருக்கிறாரு சொல்லுங்க? கேடகமா இருக்கிறார். சிலர் இயேசுன்னு காரியத்துக்கு சொல்றது தான், முழுசும் உலகத்தை அண்டிக் கொண்டே இருப்பார். அண்டிக் கொள்றது எங்க? ஃபுல்லா உலகம். பணத்தை அண்டிக் கொண்டே இருப்பார்கள், சொகுசை அண்டிக் கொண்டே இருப்பார்கள், உலக நண்பர்களை அண்டிக் கொண்டே இருப்பார்கள், உலக பொருள் மேல அண்டிக் கொண்டே இருப்பார்கள். இப்படியெல்லாம் அண்டிக் கொண்டிருந்தா ஆண்டவரே சொல்லி இருக்கிறாரு, உலக சிநேகம், நீங்களே சொல்லுங்க, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. உலகத்தை நேசிக்கிறவன் கர்த்தருக்கு தன்னை சத்துருவாய் மாற்றிக் கொள்ளுகிறான். அப்போ நம்ம யோசிக்கணும் எப்படி? அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பிரதர், நல்லா சந்தோஷமா ஆவியில் நல்லா இருக்கே, பக்கத்தில் இருக்கவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக சத்தம் போடாதீங்கன்னா அவங்களும் வசனத்தை கேட்கட்டும். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, நம்ம அண்டிக் கொள்ளும் பொழுது அதிலே ஒரு விசேஷமான ஒரு பாதுகாவல் நமக்கு இருக்கிறது. வெளியேற பெற்ற பாதுகாவல், ஸ்பெஷல் பாதுகாவல் இருக்கிறது. ஸோ அதை நாம் கண்டிப்பாக பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. கடைசியாக 5வதாக ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், 15:1. இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி, அவர், ஆபிரகாமே நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமா இருக்கிறேன் என்றார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அப்போ இதுக்கு ஒரு தலைப்பு, இந்த காரியங்கள் நடத்துவோருக்கு கர்த்தர் கேடகமா இருக்கிறார். எப்படி? இந்த காரியங்களை நடத்துவோருக்கு கர்த்தர் எப்படி இருக்கிறார்? எந்த காரியத்தை அவர் நடத்தினார்? ஆபிரகாம் 14ஆம் அதிகாரத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, லோத்து வாழ்ந்து கொண்டிருந்த அந்த சோதோம் பட்டணம், அந்த சோதோமின் ராஜா உட்பட மொத்தம் 5 ராஜாக்கள் கூட்டணி. இந்த 5 ராஜாக்களையும் சேர்த்து கெதர்லோகோமார் தலைமையிலான 4 ராஜாக்கள் கூட்டணி. அவன் இவங்களை எல்லாம் சிறை பிடிச்சிட்டு போயிட்டான். இந்த செய்தியை ஒருவன் ஆபிரகாமுக்கு கொடுக்கிறார். லோத்தும் பிடிபட்டு போய்விட்டான், சோதோம் கொமோரா பிடிபட்டு போய்விட்டது. இந்த செய்தியை கேட்ட உடனே அவன் பாருங்க துடிக்கிறான். உடனே தன்னுடைய வீட்டில் வேலை செய்கிற வேலைக்காரர்கள், அவங்களுக்கு யுத்தத்தில் பழக்கம் கிடையாது, ஒரு சண்டை போட்டு கூட பழக்கமே இருக்குமான்னு தெரியல, அப்படி இருக்க வாய்ப்பு இல்லை. ஆடு மேய்க்க தெரியும், மாடு மேய்க்க தெரியும், ஒட்டகம் மேய்க்க தெரியும், கழுதை மேய்க்க தெரியும், வீட்டு கடமைகளை செய்ய தெரியும், எப்படி இறைச்சி சமைக்கணும்னு தெரியும், அதெல்லாம் அவர்களுக்கு தெரியும். ஆனால் இந்த யுத்தம், அதுவும் யாரோடு யுத்தம்? கெதர்லோகோமார், ஏலாமின் ராஜா, இன்றைய ஈரான் மாதிரி. கெதர்லோகோமார் பெரிய ராஜா, அவன் கூட்டணி வேற, அவங்களோடு யுத்தம் பண்ண ராத்திரி இவனுடைய வேலைக்காரங்க கூட்டத்தை கொண்டு போய் அடிச்சு முறிய அடிச்சுட்டான். அல்லேலூயா. முறிய அடிச்சுட்டு அப்புறம் அவனுக்கு சோதோம் எல்லாம் மீட்டுட்டான். சோதோமின் ராஜா லோத்து எல்லாரையும் மீட்டுட்டான், பொருட்களையும் மீட்டு விட்டான். அப்போ ராஜா சொன்னா, எங்க உயிர் கிடைச்சது எங்களுக்கு பாக்கியம்,
இந்த மீட்டு கொண்ட பொருள் எல்லாம் நீங்களே கொண்டு போங்க ஐயா அப்படின்னு சொல்லி உடனே 2 கையும் வானத்துக்கு நேராக உயர்த்திட்டான். இந்த வேலையெல்லாம் நமக்கு கிடையாது. நான் என் சகோதரனை மீட்க வந்திருக்கிறேன் இல்லையா, உங்களை எல்லாம் சேர்த்து மீட்டு இருக்கிறேன். அது கர்த்தருடைய பலம். உங்ககிட்ட இருந்து ஒன்றும் எனக்கு வேண்டாம். இந்த வாலிபர்களுக்கு சாப்பாடை கொடு, என்னோட சில ஃப்ரெண்ட்ஸ் வந்தாங்க அவங்களுக்கு கொடுக்க வேண்டியதை நீ பங்கை கொடு, அவ்வளோதான், எனக்கு ஒன்றும் வேண்டாம் என்று தன்னுடைய பிரதிஷ்டை கையை உயர்த்தினான். அல்லேலூயா. இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தர் அவனோடு பேசுறார். நான் உனக்கு கேடகமாய் இருப்பேன், நான் உனக்கு மகா பெரிய பலன், பெலன் இல்லை பலன், பலன்னா ரிவார்டு, உனக்கு நல்ல ஒரு பரிசளிப்பு இல்லை, ரிவார்ட், உனக்கு நானே பரிசாக இருப்பேன், நானே உனக்கு பரிசாக இருப்பேன். ஏன்னா நீ ஒன்றும் வாங்கலை அவன்கிட்ட கையை உயர்த்திட்டா ஒன்றும் வேண்டான்னு, இப்போ நானே உனக்கு பரிசா இருக்கிறேன். அல்லேலூயா. அதோடு கூட நம்முடைய பாயிண்ட் இதுதான், நான் உன் கேடகம். ஏன் கேடகம்னு கர்த்தர் சொல்றாரு? பயப்படாதேன்னு வேற சொல்றாரு, வீரனேன்னு இல்லை சொல்லணும். நேற்றைக்கு ராத்திரி அடிச்ச அடி அப்படிப்பட்ட அடி இல்லை. அப்போ கர்த்தர் அவனை பார்த்து என்ன சொல்லணும்? வீராதி வீரனே ஆபிரகாம் நீ வாழ்க அப்படி இல்லை சொல்லணும். பயப்படாதேங்கிறாரு, நான் உனக்கு கேடகமாக இருக்கிறேன்றாரு. நமக்கு புரியுது, ஐயா வேகத்தில் போய் அடிச்சிட்டாரு, இப்போ அவன் திரும்பி வந்தான்னா இவரால் தாக்குப்பிடிக்க முடியுமா? அவன் எவ்வளோ பெரிய ராஜா, அவன் வேற கூட கூட்டடி வச்சு 4 பேராக சேர்ந்து நிற்கிறான். யாருடா நம்மளை ராத்திரி வந்து அடித்தது, வீடு தேடி வந்துட்டான்னா இவன் தாக்கு பிடிக்க முடியுமா? அப்போ அடிச்சுட்டு வந்த பிறகு ஒரு பயம் வந்திருக்கும், பயம். அதனால தான் ஆண்டவர் சொல்லாரு, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகம். அல்லேலூயா. அப்ப இந்த காரியங்கள் செய்வோருக்கு கர்த்தர் கேடகமாய் இருக்கிறார். எந்த காரியம் செய்வோருக்கு? சகோதரனுடைய ஆபத்தில் அவனுக்கு உதவி செய்ய போகிறவர்களுக்கு. அதனால் உங்க மேல தாக்குதல்கள் வரும் பொழுது பயப்படாதிருங்கள், கர்த்தர் உங்களுக்கு கேடகமாய் இருக்கிறார். அல்லேலூயா. அநேகர் பயந்து என் காரியத்தை பார்த்துட்டு நான் போறேன், அவன் காரியத்தில் நான் எதுக்கு தலையிடுறேன் அப்படி சொல்லி கொண்டு இருக்கும் பொழுது கர்த்தர் சிலருக்குள் சில பாரத்தை தருகிறார். அவன் கஷ்டத்தில் நீ போய் உதவி செய், அவனை தூக்கி விடு, அவனுக்காக நீ போய் ஒரு வார்த்தை பேசு என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ நியாயமா, நீதியா, நன்மை உண்டாக சில காரியங்கள்ல நம்ம இறங்க வேண்டியதாக இருக்கும். கர்த்தருடைய நடத்திப்பு படி சும்மா கண்டபடி கண்ட இதுல போய் தலையிடக்கூடாதுன்னு இந்த பைபிள் தான் சொல்லுகிறது. நீ கண்ட இடத்துல போய் தலையிட்டேன்னா நாயை காதை பிடிச்சி இழுக்கிறவனுக்கு சமமா இருப்ப, கடி வாங்குவேன்னு தான் சொல்லுது. ஆனா அப்படி கண்டபடி போகக்கூடாது. தேவனுடைய நடத்துதலோடு நம்மை கர்த்தர் நடத்தும் பொழுது சில காரியங்களை தயங்கக்கூடாது, பொறுப்பற்றவர்களாக இருக்கக்கூடாது, யாருக்கு என்ன நடந்தா என்ன என்று இருக்கக்கூடாது. சில காரியங்களில் நாம் இறங்க வேண்டியது இருக்கிறது. அப்பொழுது அங்கே உள்ள போராட்டம் இங்கே வரும், நம்மளுக்கு எதிராய் தேவையில்லாம சில எதிர்ப்புகள் வரும். அப்பொழுது நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமாய் இருக்கிறேன். அல்லேலூயா. உன் சகோதரனை தூக்கி விடும்படி, உன் சகோதரனுக்கு உதவி செய்யும்படி அவன் உன்னை விட்டு பிரிந்து சென்ற லோத்து தான். ஆனாலும் அவன் உள்ளத்தில் ஆபிரகாமை பற்றி என்ன அன்பு இருக்கோ, பற்றுதல் இருக்கோ, ஆனா இவனுக்கு அவன் மேல பற்றுதல் இருக்கு. இவன் ஓடி போனான். இந்த காரியங்களை செய்த உனக்கு நான் கேடகமாய் இருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு சகோதரனுக்கு ஒன்று சம்பவிச்சிருச்சு, நம்ம சபையில் ஒரு ஆளுக்கு ஒன்று சம்பவிச்சிருச்சு, பக்கத்து வீட்டில் ஒரு ஆளுக்கு ஒன்று சம்பவிச்சுன்னா நீங்க முழங்கால நின்று பொறுப்படுத்து ஜெபம் பண்ணுங்க. ஆமென். மன்றாடி ஜெபம் பண்ணுங்க, பரிந்து பேசி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே ஒரு இரக்கம் செய்யும் என்று இதே ஆபிரகாம் இதே லோத்துக்காக அடுத்த ஒரு கட்டத்திலே ஆண்டவரிடத்திலே மன்றாடினான். 50 நீதிமான்கள் இருந்தால் அழிப்பீங்களா? 45, 40, 30, 20, 10 நீதிமான்கள் இருந்தால் அழிப்பீரோ? அவ்வளவு தூரம் கர்த்தரிடத்திலே பார்கெயின் பண்ணினா. அது எதுக்கு? இந்த லோத்துக்காகத்தான். அல்லேலூயா. இப்படி தன் சகோதரனுக்காக பாரம் கொள்ளுகிறவன், தன் சகோதரனுக்காக திறப்பிலே நின்று ஜெபிக்கிறவன், தன் சகோதரனுக்கு இயன்ற உதவிகளை செய்கிறவன் அன்றைக்கு ரொம்ப ரிஸ்க் எடுத்து தான் அந்த ராத்திரி போய் அந்த ராஜாக்களை எதிர்த்து அழித்தான் அல்ல முறியடித்தான். அது பெரிய ரிஸ்க் இவனுக்கு. ஆனால் கர்த்தர் அவனுக்கு கேடகமாயிருந்தார். அல்லேலூயா. சில ரிஸ்குகள் எடுக்கணும் தேவனால் நடத்தப்படும் பொழுது. அதை செய்யும் பொழுது பயப்படாதிருங்கள், கர்த்தர் உங்களுக்கு கேடகமாயிருக்கிறார். அல்லேலூயா. பிறருக்காக ஜெபிக்கிறவர்கள்,
சபைகளுக்காய் ஜெபிக்கிறவர்கள், தேசத்துக்காக ஜெபிக்கிறவர்கள், சில வேளை பாருங்க சொப்பனங்களை கொண்டு போட்டு பிசாசு உங்களை பயப்படுத்துவான். நீ அவனுக்கா ஜெபிக்கிறியா, நான் அவனை விட்டுட்டு உன்னை வந்து தாக்குவேன் பாரு. உடனே பயந்துட வேண்டாம். இந்த காரியங்கள் செய்வோருக்கு கர்த்தர் கேடகமாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். சில இடத்துல அப்படித்தான் வருது. சிலருக்காக நம்ம ஜெபிக்கும் பொழுது அவங்களுக்கு பல பிசாசுகள் அங்கே எதிர்த்து கிரியை செய்யுது. அதுங்க நம்மகிட்ட வந்து மோத வருது. இவன் இங்க இருந்து ஜெபிச்சு என்னை துரத்த பார்க்குறான், இவனை விடக்கூடாதுன்னு சொல்லி நம்மளோடு போராட வரும். அது வரும், அதுக்கு வேலை அதுதான், அது புத்தியும் அதுதான் பிசாஸ். அப்போ அது வரும் பொழுது நம்ம பயந்தோம்னா நம்மளை தாக்கும். நம்மளே பயத்தினால வாசலை திறந்து கொடுத்துருவோம். அப்படி கொடுக்கக்கூடாது, பயப்படக்கூடாது. இந்த வசனத்தை நினைவு கூறுங்கள். ஆதியாகமம் 15:1, நான் உனக்கு கேடகமாக இருக்கிறேன். அல்லேலூயா. அந்த இடத்துல நாம சில காரியங்களை இழக்க வேண்டியது இருக்கலாம். பொருள் உதவி செய்யும் பொழுது நமக்கு ஒரு இழப்பு தானே, ஒரு நம்முடையதை ஒன்றை கொடுக்கும் பொழுது நமக்கு ஒரு கஷ்டம் தானே. ஆனாலும் நீ பயப்படாதே, கர்த்தர் உனக்கு மகா பெரிய பலனாய் இருப்பார். அல்லேலூயா. எனவே பரிந்து பேசி ஜெபிக்கிறவர்கள், அது மாதிரி சுவிசேஷ ஊழியத்துக்கு போகிறவர்கள், பலவிதமான ஊழியங்கள் நமக்கு இருக்கிறது. எந்த ஒரு ஊழியத்தில் ஈடுபட்டாலும் சாத்தான் உங்களை எதிர்ப்பான். சரிதானே நான் சொல்றது? நீங்க கரெக்டா அந்த ஊழியம் செய்கிறீங்கன்னா அது வந்து சாத்தானுக்கு ஒரு பாதிப்பைத்தான் உண்டாக்கும். பாதிப்பை உண்டாக்காட்டா அது ஒரு ஊழியமே அல்ல. அந்த ஊழியத்தில் ஒரு பிரயோஜனம் வராது. சாத்தானே வேணாலும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவான். நல்லா போய் செய், நல்லா போய் செய். ஏன்னா எனக்கு ஒரு பாதிப்பும் இல்லை, அப்படி செஞ்சுட்டே இரு, அப்படி விட்டுருவான் சில வேளை. ஆனால் அந்த மாதிரி அல்ல. நாம் நல்ல ஒரு ஜபத்தோட ஊக்கத்தோட போய் செஞ்சோம்னா அவனுக்கு ஒரு பாதிப்பு வரும். ராத்திரி அவன் உங்களை தேடி வருவான். பார்த்தீங்களா? ஆனா உங்களை அவனால தொட முடியாது. அதான் விஷயம். அல்லேலூயா. தேடி வருவான்னு பயந்துடக்கூடாது, தேடி வருவான்னு நினைச்சிடக்கூடாது. ஆனா தேடி வரதான் செய்வான். தேடி வராம இருப்பானா? அவன் எவ்வளவு இழப்ப உங்களால சந்திச்சிட்டு இருக்கான், வருவான். ஆனால் உங்களை தொட முடியாது. கர்த்தர் உங்களுக்கு கேடகமா இருக்கிறார், கேடகமா இருக்கிறார். ஆதியாகமம் 15:1 மறந்து விடாதிருங்கள். கர்த்தர் உங்களுக்கு கேடகமா இருக்கிறார், மகா பெரிய பலனுமா இருக்கிறார். அல்லேலூயா. எனவே தேவ மக்கள், இந்த காரியங்களில் பயப்படாமல் கர்த்தர் நடத்துகிற விஷயங்களை செய்யுங்கள். அல்லேலூயா. சரி, இங்கே நிறுத்துகிறேன். நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ண போகிறோம். கர்த்தர் இன்றைக்கு நமக்கு கேடகமா இருக்கிறார். எல்லாரும் ஸ்தோத்தரித்து வாய் திறந்து கர்த்தரோடு கொஞ்சம் அறிக்கை பண்ணி ஜெபம் பண்ணி அந்த பலனை, அந்த தைரியத்தை, அந்த பாதுகாவலை பலப்படுத்தி கொள்ள போகிறோம். இது முக்கியமான ஒரு ஜெப நேரம். ஆகவே எல்லா தேவ பிள்ளைகளும் கர்த்தரை நோக்கி பார்த்து நான் நினைப்பூட்டுகிற பொழுது திரும்ப நீங்கள் பேசுங்கள். தம்மை நம்புகிற அனைவருக்கும் கர்த்தர் கேடகமாக இருக்கிறார். ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. பிள்ளைகளெல்லாம் வாய் திறந்து ஜெபம் பண்ணு, பெரியவர்கள் எல்லாம் வாய் திறந்து ஜெபம் பண்ணுங்க. இந்த வார்த்தையை சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நான் உங்க மேல நம்பிக்கையா இருக்கிறேன். சொல்லுங்க, சொல்லுங்க. நான் சும்மா கண்டதையும் நம்ப போகலை. ஆமேன். உங்க மேல தான் நம்பிக்கை. இயேசுவே, உங்களை பூர்ணமாய் நம்பி இருக்கிறேன். இந்த மாதிரி வார்த்தைகளை நீங்க சொல்லும் பொழுது கர்த்தரிடத்திலிருந்து ஒரு கிரியை உங்களுக்காக வெளிப்படும். எல்லாரும் சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. ஒருத்தர் கூட அமைதியா வாயை மூடி வச்சுட்டு இருக்காதீங்க. சிந்தனையை வேறுமெங்கும் விட்டு கொண்டு இருக்காதிருங்க. நல்ல கர்த்தரை நோக்கி சொல்லுங்க. ஆண்டவரே, இயேசுவே, நீங்க எனக்கு கேடகம், நான் உங்களை நம்பி இருக்கிறேன். இன்னும் அந்த நம்பிக்கையிலே வளருவேன், விசுவாசத்திலே வளருவேன். ஹல்லேலூயா. வசனம் வாசிக்க வாசிக்க இன்னும் விசுவாசத்தில் வளருவேன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நான் ரட்சிக்கப்பட்ட ஜனம், எனக்கு நீங்க கேடகமா இருக்கிறீங்க. ஸ்தோத்திரம். சகாயம் செய்யும் கேடகம், மகிமை பொருந்திய பட்டயம். ஸ்தோத்திரம். எந்த ரட்சிப்பு வாசலுக்குள்ள இன்னும் வரல, அதையும் இப்போ அறிக்கை பண்ணி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே, நான் ஞான ஸ்நானம் பெற்றுக்கொள்ளுவேன் அப்பா, பெற்றுக்கொள்ளுவேன் அப்பா. சொல்லுங்க. ஜெபிக்கிறீங்களா? ஜெபிக்கிறீங்களா? ஜெபிக்கிறவர்கள்
ஊக்கமாக ஜெபம் பண்ணுங்க. வார்த்தைகள் வரட்டும், வார்த்தைகள் வரட்டும். அந்த பிள்ளைகள், வாலிப தம்பிமார் எல்லாம் வாயை திறந்து அறிக்கை பண்ணு. வாய் மூடி நிற்காத, எல்லாம் வாயை திறந்து அறிக்கை பண்ணு. நீ வசனம் கேட்பது சும்மா கடமைக்கு அல்ல, அந்த வசனத்தை உள்ளே எடு, அதை வாயினால் அறிக்கை பண்ணு. கர்த்தர் இந்த வாலிபத்திலே உன்னை பலப்படுத்துவார், உன்னை பயன்படுத்துவார், உன்னை சாட்சியாய் நிறுத்துவார், வெற்றி சிறக்க பண்ணுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியை கேளுங்க. ஒவ்வொரு ஜெபத்திலும் எனக்கு பரிசுத்த ஆவியை தாரும், பரிசுத்த ஆவியை தாரும் கேட்டுக்கிட்டே இருங்க. அந்த வாஞ்சையை குறைய விட்டுறாதீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். விட்டு விலகுன்னு கர்த்தர் வசனத்திலிருந்து எதை குறித்து சொன்னார் அதை விட்டு விடுங்க. அது என்னத்துக்கு? நமக்கு இயேசுல வேணும். ஆமென், ஹல்லேலூயா. விட்டு விலகுன்னு பைபிள் சொல்லுகிறதை, கர்த்தர் உணர்த்துகிறதை விட்டுவிட ஆமென் உடனே தீர்மானம் எடுப்பீர்களாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு கர்த்தர் கேடகமாய் இருக்கிறார். உங்க ஜெப வாழ்க்கையை பற்றி இப்பொழுது ஒரு வார்த்தை பேசுங்கள். எல்லாரும் பேசுங்க. ஆண்டவரே, இப்படி ஜெபிக்க கிருபை தருகிறீர். இன்றிலிருந்து இன்னும் ஊக்கமாக ஜெபிப்பேன், இன்னும் மனம் திறந்து ஜெபிப்பேன், இன்னும் ஆண்டவரே உம்மிடத்தில் ஒன்று ஒழிக்காமல் மறைக்காமல் பேசுவேன். நான் சும்மா போகும்பொழுது வரும்பொழுதும் உம்மோடு பேசி கொண்டு இருப்பேன். என் சிந்தை எல்லாம் எப்பொழுதும் உம்மோடு தொடர்பில் இருக்கும். அப்படிலாம் சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ணலாமே. கர்த்தர் நிச்சயம் கிரியை செய்வார், நிச்சயம் கிரியை செய்வார். ஹல்லேலூயா. என் குடும்ப ஜெபத்தை நீ விடமாட்டேனப்பா, குடும்ப ஜெபத்தை விடமாட்டேனப்பா. எத்தனை பேர் அந்த வார்த்தை சொல்ல வேண்டும்? சொல்லுங்க. என் வீட்டில் குடும்ப ஜெபமே இல்லாமல் போச்சு, விளக்கு அணைஞ்சு கிடக்கு. இந்த விளக்கை இன்னைக்கே நான் பற்ற வைப்பேன், இன்னைக்கே மறுபடியும் அந்த விளக்கை நான் பற்ற வைப்பேன். குடும்ப ஜெபத்தை எங்கள் வீட்டில் நாங்கள் ஆரம்பிப்போம். சொல்லுங்க, நல்ல உறுதியாக சொல்லிவிட்டு போங்க, அதை செய்ய தொடங்குங்க. அல்லேலூயா. கர்த்தர் கேடகமாய் இருப்பார், கர்த்தர் கேடகமாய் இருப்பார். இன்னும் கர்த்தரோடு நெருங்கி வருவதற்கு பேசுங்க. அப்பா, நான் உங்களோட எட்ட நின்னல்லப்பா, கிட்ட வந்து பேசுவேன். அப்பா, எட்ட நின்று வாழுகிற வாழ்க்கை அல்லப்பா, கிட்டி வந்து வாழுகிற வாழ்க்கை செய்வேன். உங்களோடு ஒட்டி கொள்ளுவேன், உங்களோடு இணைந்து கொள்ளுவேன். சொல்லுங்க. எத்தனை பேர் சொல்லுகிறீர்கள்? இயேசுவோடு நான் இணைக்கப்பட்டிருப்பேன், அவரை அண்டிக் கொள்ளுவேன். உலகத்தையோ உலக பொருளையோ அண்டிக் கொண்டு இருக்க மாட்டேன். அதை விட்டு விலகி இயேசுவை பற்றி கொண்டு இயேசுவோடு அண்டி இருப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் செய்யும் ஊழியங்கள், இந்த காரியங்கள் நடத்துவோருக்கு நீர் கேடகமாய் இருக்கிறீர். நான் பிறருக்காக ஏறெடுக்கும் ஜெபங்கள், இந்த காரியங்கள் நடத்துவோருக்கு நீர் கேடகமாய் இருக்கிறீர். பிறருக்கு செய்யும் உதவிகள், பிறருக்காக பேசுகிறது, பிறருடைய காரியங்களில் தலையிட்டு அவன் சமாதானம் பண்ணுகிறது, இப்படிப்பட்ட காரியங்களிலே நான் ஈடுபடுகிறேன். கர்த்தாவே, நீர் எனக்கு கேடகம். சுவிசேஷ ஊழியத்தில் நீர் எனக்கு கேடகம், ஜெப ஊழியத்தில் நீர் எனக்கு கேடகம், மிஷனரி ஜெபத்தில் நீர் எனக்கு கேடகம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏழைக்கு உதவி செய்வதில் நீர் எனக்கு கேடகம், எல்லாவற்றிலும் நீர் எனக்கு கேடகம். சொல்லுங்க, நீர் எனக்கு கேடகம். ஆமென். எங்கள் தெருவுக்காக ஆமென் நான் திறப்பில் நின்று ஜெபிக்கிறேன், நீர் எனக்கு கேடகமாய் இருக்கிறீர். எங்கள் பட்டணத்துக்காக, மாவட்டத்துக்காக, எங்கள் கிராமத்துக்காக, எங்கள் மாநிலத்துக்காக, எங்கள் தேசத்துக்காக, உலக நாடுகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். நீர் எனக்கு கேடகமாய் இருக்கிறீர், நீர் எனக்கு கேடகமாய் இருக்கிறீர். அல்லேலூயா. உம்முடைய செட்டைகளின் நிழலில் வந்தடைவேன் அப்பா, உம்முடைய மறைவுக்குள் இருப்பேன் அப்பா. ஆமென். உம்முடைய நிழலுக்குள் எப்பொழுதும் தரித்திருப்பேன் அப்பா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் என் அடைக்கலமே, என் கோட்டையும் அரணும் அவர் சத்தியம் பரிசையும் கேடகமாம், என் நம்பிக்கையும் அவரே. பரிசையும் கேடகமாம், என் நம்பிக்கையும் அவரே. அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே, தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ். எல்லாரும் உணர்ந்து பாடி ஆவியில் நிரம்பி கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே, தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே, தம் சிறகுகளால் மூடுவார். இரவின் பயங்கரத்துக்கோ
பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். 1000 10,000 பேர்கள் உன் பக்கம் விழுந்தாலும் அது ஒரு காலத்தும் உன்னை அணுகிடாதே. உன் தேவனும் தாவரமே அது ஒரு காலத்தும் உன்னை அணுகிடாதே. உன் தேவனும் தாவரமே. அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே ஆமென். தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். தேவனுன் அடைக்கலமே ஒரு பொல்லாப்பு உன்னை சேருமோ. ஒரு வாதையும் உன் கூடாமே. அணுகாமலை காத்திடுவார். ஒரு வாதையும் உன் கூடாரத்தையே அணுகாமலை காத்திடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். 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 எல்லா தேவப்பிள்ளைகள் நல்ல கரங்களை தட்டி ஒரு சில நிமிடங்கள் நல்ல ஆவியில நிரம்பும். ஹல்லேலூயா. ஆமென் ஆமென். உன்னதமானவரின் மறைவுக்குள்ளாய் இருக்கும்போது, தேவனோடு கிட்டி வாழும்போது எவ்வளோ பெரிய பாதுகாப்பு, ஆசீர்வாத, நன்மை. ஹல்லேலூயா. ஓ ரீபா லாபா தூடா கந்துனா ரீமா லபா சந்தர பௌடல கந்துனா ஓ ஷியால வலரி கபல வல துடவல கந்துனா உரா ஷரா மரா ரினு ரிபி ரபா லபா ஓ மாரா கந்துனா ரீமா லபா சந்தர பௌடல கந்துனா ஓ ஷியால வலரி கபல வல துடவல கந்துனா உரா ஷரா மரா ரினு ரிபி ரபா லபா ஓ மாரா கந்துனா ரீமா லபா சந்தர பௌடல கந்துனா ஓ ஷியால வலரி கபல வல துடவல கந்துனா உரா திரா ஷரா மரா. ஆமென் 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 ஆமென். தேவன் நமக்கு பலத்த கேடகமாய் இருக்கிறவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென். அவர் நம்மை பாதுகாக்கிறவர். வழிகளில் எல்லாம் நமக்கு பாதுகாவலை கட்டளையிடுகிறவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ ரீபா லாபா தூடா கந்துனா. ஆமென் 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 ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஜெப நிலையிலே அமர்ந்து கொள்வோம். இப்போதும் நம்மத்தில் இருக்கிற பாஸ்டர் ஞானதாசையா அவர்கள் வந்து ஜெபித்து ஆசீர்வாதம் கூறுவார்கள். நமக்கு எல்லாருக்கும் ஜெபிக்கலாம். கேட்ட வசனங்களை தியானித்து கொண்டு ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென். ஜெபிப்போம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அப்பா, நாங்கள் கேட்ட வசனங்களை தியானிக்கிறோம். இந்த வாரம் முழுவதிலும் ஆண்டவர் இந்த வசனம் எங்களை போஷிக்கட்டும். எங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதுக்கும் அது கர்த்தாவே எங்களுக்கு போதுமான ஆகாரமாக இருக்கட்டும். அல்லேலூயா. செய்து கொடுத்த தலைமை போதகரை ஆசீர்வதிப்பீராக. இன்னும் தொடர்ந்து அவர்கள் செய்கிற ஊழியங்களை எல்லாம் ஆசீர்வதிப்பீராக. யாத்திரையிலே போக்குவரவு எல்லாம் ஆசீர்வதிப்பீராக. ஆசீர்வதிங்க ஆசீர்வதிங்க. ஜெபங்களுங்க நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். அல்லேலூயா. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும்
மறவாதே. ஆமென். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சிநேகமும் இன்றும் என்றும் சதா காலமும் அவருடைய வருகை பரியந்தம் நம்ம எல்லாரோடும் கூட இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.